குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வெறும் கார்ட்போர்டு மாத்திரமே வச்சு ஒரு 2 டிஃப்ரெண்ட்டான ஐடியா வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு க்யூட்டான ஒரு வீடு தான் பண்ண போகிறோம். நம்ம வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வீடுக்கு தகுந்த மாதிரி கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நீளமான கார்ட்போர்டை வந்து 2 கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி வீடு ஷேப்க்கு வந்து ஒட்டி விட்டுக்க போகிறேன். நல்லா கம் வந்து ஒட்டின பின்னாடி சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம ஜன்னல் வந்து ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதுரமாக வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சென்டராக வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஜன்னலோட பேஸ் வந்து ரெடி ஆகிடும். உள்ளே வந்து நம்ம வேறு கலர் கொடுத்துட்டு வெளியே வேறு கலர் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஜன்னல் பேஸ் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கதவு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கதவுக்கான பேஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீளமாக வந்து ஒரு குட்டி குட்டியாக கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் இப்போ வைக்கிற மாதிரியே வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கூட வைக்கலாம், இல்லை அப்படின்னா சைடில் திருப்பி வைக்கலாம். இந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா பழங்காலத்து வீடு மாதிரி தெரியும். அந்த கதவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா கம்மை வந்து காய விட்டுக்கோங்க. கைப்பிடிக்கு ஒரு பீட்ஸ் வேணால் ஒட்டிக்கோங்க. நான் எதுவும் ஒட்டலை, கடைசியாக கூட ஒட்டிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்க போகிறேன். அது பார்க்குறதுக்கு இன்னுமே க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து கதவு ரெடி ஆகிடுச்சு. கீழே வந்து பால்கனி மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் மந்தமான கார்ட்போர்டு வேணும். அதுக்கு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒரு 3 லேயர் வந்து ஒட்டிக்கிறேன், நல்ல மந்தமாக. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கதவையும் ஜன்னலையும் நல்லா கம் அப்ளை பண்ணி எங்கன்னா ஒட்டினா நல்லாயிருக்கும்னு பார்த்து அந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டியாச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டேலாம் பெயிண்ட் பண்ண தேவையில்லை, லாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நீளமான கார்ட்போர்டு எடுத்து அதை வந்து இந்த மாதிரி மடித்து இப்படி ஒட்டி விட்டுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம பூச்செடியெலாம் வைக்கிற மாதிரி வந்து பண்ண போகிறேன். ஒரு கார்ட்போர்டை நீளமாக கட் பண்ணி லைட்டாக மடித்து இந்த மாதிரி ஒட்டி விட்டிங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஸ்டிக்லாம் தேவையில்லை. ஐஸ்டிக் இருந்தால் ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா கார்ட்போர்டையே வந்துட்டு இந்த மாதிரி ஐஸ்டிக் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வளைச்சி கட் பண்ணிங்கன்னா ஐஸ்டிக் மாதிரி ரெடி ஆகிடும். அதை வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டி விட போகிறோம் சைட்லலாம். இதுக்கு தான் நான் மந்தமான கார்ட்போர்டு தேவைன்னு சொன்னேன். ஏன்னா அந்த ஸ்டிக்கு வந்து நிற்கிற மாதிரி நமக்கு வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் மந்தமாக இருந்ததுன்னா நல்லா வந்து ஒட்டிக்கும். ஸோ மந்தமான கார்ட்போர்டாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரிசையாக வந்து ஒட்டி விட்டுட்டு வந்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஃபுல்லாக ஒட்டிடக்கூடாது, கொஞ்சோன்னு நடுவில் மாத்திரம் கேப் விடணும். ஏன் அப்படின்னா கதவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் விடணும், அப்போ தான் வீட்டுக்குள்ளெல்லாம் போக முடியும் இல்லையா. அந்த மாதிரி கேப் விட்டுட்டு அப்புறம் ஒட்டுங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீட்டில் ஒட்டி வச்சிட வேண்டியதான். நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான பால்கனி மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ ஒட்டியாச்சு, வீட்டோட வாசல் ரெடி. இப்போ வந்து கலர் பண்ணிடலாம். நான் வந்துட்டு ஜன்னலுக்குள்ளே வீட்டுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வெளியே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒயிட்லேயே விட்டுடலான்னு நினச்சேன், ஆனால் பிங்க்கு பண்ணிட்டேன். நல்லா தான் இருந்தது பிங்க்கு. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கலர் கொடுக்குறதுனா கூட கொடுத்துக்கோங்க, டார்க் கலராக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கதைக்கு வந்து ப்ரௌன் கலரெலாம் கொடுக்க போகிறேன். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரௌன் கலர் கொடுக்க போகிறேன். வெளியே இருக்கக்கூடிய அந்த வேலி மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த வேலி மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ப்ரௌன் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே ஒயிட் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா ஒரு கலரில் வரும், நல்லாயிருக்கும். ஆனால் லைட் கலராக அந்த மாதிரி தான் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபுல்லாமே ப்ரௌன் கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக தெரியல. அதனால் கொஞ்சம் ஒயிட்டையும் அங்கங்கே அப்படி மிக்ஸ் பண்ணி அப்படியே லைட்டாக ப்ரௌனையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கலரை வந்து கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் டார்க் கலர் இல்லாமல் ஒரு லைட் கலராக வந்து நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒயிட் கலர் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய பிங்க் வந்து கொஞ்சம் வாட்டரிஸாக இருந்தது, அதனால் டேரெக்டாக பிங்க்கில் பெயிண்ட் பண்ணோன்னா அந்த கார்ட்போர்டு அப்படியே தெரிஞ்சிச்சு. அதனால் நான் வந்து ஒயிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிங்க் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கலர் இருக்குன்னா பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே அந்த பேஸுக்கு வந்து டார்க் கலரில் வந்து க்ரீன் கலரில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உள்ளே வந்துட்டு நம்ம பூச்செடி அந்த சின்ன பேஸ் விட்டுருக்கோம்ல, அதில் வந்து பூச்செடி வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களே ரெடி பண்ணி கூட வைக்கலாம், இல்லைனா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் வைக்கலாம். நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் வைக்க போகிறேன். சூப்பராக இருந்துச்சு, பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வெறும் கார்ட்போர்டு மட்டும் வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். ஐஸ்டிக்கு வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை, வெறும் கார்ட்போர்டு மாத்திரம் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா பண்ணியிருக்கேன், வெறும் கார்ட்போர்ட் தான், அதுவுமே ரொம்பவே சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. கண்டிப்பாக அதையும் பாருங்கள்.
இப்போ ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு இதில் நம்ம ஃபுல்லாக வந்து பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் ஃப்ளவர்லாம் வந்து வச்சு விட்டுக்கிறேன். மேலே வந்துட்டு வெல்கம் அப்படின்னு சொல்லி எழுதி ஒட்டிக்கிறேன். இல்லைன்னா உங்கள் பேர் இல்லைன்னா உங்கள் இனிஷியல் அந்த மாதிரி கூட உங்கள் ஃபேமிலி இனிஷியல்லாம் சேர்த்து வச்சு கூட எழுதி மேலே ஒட்டலாம். நான் வந்து வெல்கம் அப்படின்னு வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன். இப்போ ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு குட்டி பார்பி டாலை வந்து உள்ளே உட்கார வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஐடியா போயிடலாம். நெக்ஸ்ட் ஐடியா என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கார்ட்போர்டையே வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். மேலே மாத்திரம் ஷார்ப்பாக வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். இதே மாதிரி நீங்கள் எத்தனை தேவையோ அத்தனை பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீளமான கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி தான் ஒட்டணும். இப்போ நான் காமிக்கிற பாருங்கள். கொஞ்சம் கீழே தள்ளி ஒட்டிக்கோங்க. ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம 2 லேயர் சேம் இதே மாதிரி ஒரு நீளமான கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி ஒட்டி விட்டுக்க போகிறோம். அப்போ தான் அதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சூப்பராக வந்து ஒட்டி விட்டுட்டேன். இப்போ மேலேயும் கீழேயும் ஒரு கார்ட்போர்டு வந்து ஒட்டணும். கீழே ஒட்டக்கூடிய கார்ட்போர்டுக்கு மந்தம் வந்து ஜாஸ்தி இருக்கணும். அதனால 2 கார்ட்போர்டை கட் பண்ணி ஒரே மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. மந்தமான கார்ட்போர்டு வச்சுருந்தீங்கன்னா ஒன்று மாத்திரம் ஒட்டினா போதும். மேலே ஒட்டுற கார்ட்போர்டு வந்து திக்னஸ் கம்மியாகவே ஒட்டிக்கலாம். கீழே ஒட்டுறது வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நீளமான கார்ட்போர்டு கொஞ்சம் அகல ஜாஸ்தி இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி அதை வந்துட்டு அந்த நம்ம திக்னஸ் ஜாஸ்தி இருக்கிறதுல வந்து ஒட்டணும் இல்லையா, அதை வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அந்த லேயரில் வந்து நீங்கள் ஒட்டி விட்டுறணும். அப்போ வந்து கரெக்டாக நின்றுக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக நிற்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து அப்படியே கலர் பண்ணிட வேண்டியதான். நமக்கு சூப்பரான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து காஞ்ச பின்னாடி கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆரஞ்சு கலரில் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது கலரில் கூட பண்ணலாம். ஒயிட் கலரில் கூட பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எங்கள் வால் ஒயிட் கலர்ன்றனால நான் வந்து ஆரஞ்சு கலரில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்கள் வாலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இதில் வந்து மினி டெக்கரேஷன் எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம். வேஸ்ட்டான இந்த கலர் பாட்டிலில் கூட ஏதாவது டெக்கரேஷன் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு வாட்டர் கேன் மூடியில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.